ஸோ இன்னைக்கு நம்மளோட நியூட்ரலைட் ட்ரெடிஷ்னல் ஹெர்ப்ஸை பத்தி நம்ம இன் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அபவுட் நியூட்ரலைட். ஸோ நியூட்ரலைட் இஸ் தி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 vitamin and dietary supplement brand, helping people live healthier lives. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 86 வருட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு இன்டர்நேஷனலான ஒரு பிராண்ட் தான் நம்மளோட நியூட்ரலைட். லைக் மார்க்கெட்ல நிறைய எக்ஸ் பிராண்ட்ஸ் வந்துட்டு ஆன் சப்ளிமெண்டேஷன் இருந்தாலுமே ஒரு தலை சிறந்த பிராண்டா வந்துட்டு நம்மளோட நியூட்ரலைட் வந்து உலகத்திலேயே நம்பர் 1 பொசிஷன், நிறைய அக்ளைம்டு டைட்டில்ஸை நம்ம வந்துட்டு ஒன் பண்றோம். அண்ட் இந்த 86 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நம்ம அந்த நம்பர் 1 பொசிஷன் இன் வைட்டமின் அண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட் பிராண்ட்ன்றதையும் நம்ம அந்த ஒரு கம்ப்ளீட் இந்த போர்ட்ஃபோலியோலே ஒரு பைனியர் இன் வெல்னஸ் கேட்டகரின்னு ஒரு முன்னோடியாவே நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த நம்பர் 1 பொசிஷனை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1000க்கு மேல சயின்டிஸ்ட் வந்துட்டு 75 இன்டர்நேஷனல் லேப்ஸ்ல 24/7 ஓகே நம்மளுக்காக, ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு நம்ம அந்த லேப்ஸை வச்சிருக்கிறோம். ஸோ 24 மணி நேரமே உங்களுக்கு அக்ராஸ் வந்து எல்லா கண்ட்ரிலுமே ஒரு டைம்ல வந்து உங்களுக்கு அந்த லேப் வந்து ஒர்க் பண்றதுனால உங்களுக்கு 24/7 அக்ராஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால 1200க்கு மேற்பட்ட பேட்டன்ஸ் வச்சிருக்கிறோம். அண்ட் அந்த நம்பர் 1 பொசிஷனை நம்ம இன்னும் பல ஆண்டுகள் வந்துட்டு அதை நம்ம தான் மெயின்டைன் பண்ண போறோம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இன்னொரு பிராண்ட் உருவாகிறதுக்கான வாய்ப்பே இனி கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முன்னோடியா, ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இல்ல அந்த கம்ப்ளீட் அந்த சப்ளிமெண்டேஷன் இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல், இதை பத்தி உலகத்துல எந்த ஒரு பிராண்ட் வந்து ரொம்ப வருடமா பேசிட்டு இருக்குன்னா இட் இஸ் நன் அதர் தென் நம்மளோட நியூட்ரலைட். அதனாலதான் we are the world's number 1 vitamin and dietary supplement brand. ஓகே, ஸோ இப்போ ஒரு கிட்டத்தட்ட 86 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையுமே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா டிசம்பர் 2017ல ஒரு புது போர்ட்ஃபோலியோ நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்கிறோம். உலகத்துல எந்த ஒரு மார்க்கெட்லயுமே கிடையாது. ஒரு புது போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்கிறோம். அதுதான் நியூட்ரலைட் ட்ரெடிஷ்னல் ஹெர்ப்ஸ். எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2400 கோடி மார்க்கெட் வந்து ஒன்லி ஆன் ட்ரெடிஷ்னல் ஹெர்ப்ஸ்ல மட்டுமே இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் 13% வந்துட்டு கண்டினியூஸா க்ரோ ஆயிட்டும் இருக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ஹெர்ப்ஸ் ரேஞ்ச் இன் இந்தியா பர்டிகுலரா. ஓகே, ஸோ எதற்காக, ஏன்னா நிறைய மார்க்கெட்ல வந்துட்டு ஹெர்பல் ரேஞ்ச் நம்ம இந்தியாலன்னு சொல்லும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ் பிராண்ட்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. நம்ம எதற்காக நம்மளோட நியூட்ரலைட் இதுல தலை சிறந்ததா இருக்கு. மற்ற ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது பர்டிகுலரா இந்த ட்ரெடிஷ்னல் ஹெர்ப்ஸ் ரேஞ்ச் மற்ற ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு எந்த விதத்துல வந்து ஒரு உயர்வா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த 9 ஸ்டெப்ஸ் தான் வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கல் ரோல் வந்துட்டு பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இது லெஃப்ட் டு ரைட் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு அந்த 9th பாயிண்ட் வரைக்குமே இதுல இருக்கக்கூடிய அந்த எல்லா ஸ்டெப்ஸுமே இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஓகே, the first வந்துட்டு the right seed. ஸோ நம்ம இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே நான் ஜிஎம்ஓ. ஓகே, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட விதைகள். நம்ம நான் ஜிஎம்ஓ சீட்ஸ் மட்டும்தான், மரபணு மாற்றப்படாத விதைகளை மட்டும்தான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஹெர்ப்ஸ் ஆஸ் வெல் அஸ் நம்மளோட என்டையர் நியூட்ரலைட் போர்ட்ஃபோலியோலயுமே நம்ம எல்லா சீட்ஸுமே அதை சீட் டு சப்ளிமெண்ட் ஸ்டோரி நம்ம சொல்லுவோம். அண்ட் ரெண்டாவது வந்து ரைட் ஃபார்ம். ஸோ கம்ப்ளீட்டா ஆர்கானிக் முறையில தான் நம்ம இந்த ஃபார்மிங் மெத்தட்ஸ், அந்த கல்டிவேட்டட் இன் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த ஃபார்மிங் லேண்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள், அங்கதான் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஹெர்ப் ரேஞ்ச் வந்து நம்ம கல்டிவேட் பண்றோம். முழுமையா எண்ட் டு எண்ட் வந்துட்டு ஆர்கானிக் முறையில தான் நம்ம கல்டிவேட் பண்றோம். அண்ட் மூணாவது வந்துட்டு ரைட் ஸ்பீஷியஸ். ஓகே, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அட் தேர்ட் பார்ட்டி லேப்ஸ் help us to identify the right species to deliver desired efficacy. அந்த தேர்ட் பார்ட்டி லேப் எங்க இருக்கு, இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எங்க பண்றோம்னு பாத்தீங்கன்னா யூரோஃபின்ஸ் லேப்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு லேப் இருக்கு. அங்கதான் நம்ம இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு தலை சிறந்த ஹெர்ப் வந்து நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்டா லான்ச் பண்ணோம்
டிசம்பர் 2017ல. ஆனா நம்மளுக்கு அதே ஹெர்ப்ஸ் தான் கண்டினியூஸா கிடைக்குதா? ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் ஆனாலயோ இல்ல வேற ஏதாவது சீட்னால வேற எதுனா ஹெர்ப் அதே ஒரு துளசின்னு பார்த்தா நிறைய வெரைட்டி இருக்கும். வெரைட்டி கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அது பண்றதுனால நம்மளுக்கு ஒரு வாட்டியும் இந்த லாட் வந்து அந்த சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல இருந்து வரும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி ஒரு லாட் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூரோஃபின்ஸ் லேபுக்கு வரும். இவங்க டெஸ்ட் பண்ணிட்டு 2 டிஎன்ஏவும் சேம் அப்படின்னு அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்குள்ளே என்டர் ஆகும். உங்களுக்கு துளசியோ இல்ல அஸ்வதந்தாவோ இல்ல ஏவிஹெச்சோ மேனுஃபேக்சர் பண்றதுக்கான உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகும். ஓகே, அதனாலதான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்றோம். 4வது the ரைட் பார்ட். நீங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸ்பிராண்ட் வேணா எடுத்துக்கோங்க, பர்டிகுலர்லி இந்த ட்ரெடிஷனல் ஹெர்ப்ஸ் ரேஞ்சில் இந்த ரைட் பார்ட், இந்த கரெக்டான பகுதி வந்துட்டு இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஏன்னா துளசியில அதோட இலைகள் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைட் பார்ட். அதுல இருந்து தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட், ஒரு முக்கியமான ஒரு மூலக்கூறான அந்த அர்சாலிக் ஆசிட் கிடைக்குது. அதனாலதான் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியே கிடைக்குது. இப்ப அஸ்வதந்தான வேர்கள், ரூட்ஸ். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப்லெட்லயுமே விதினலாய்ட்ஸ்ன்ற ஒரு மூலக்கூறு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வைட்டாலிட்டி, ஓகே, ஸ்டேட் ஆஃப் பீங் ஸ்ட்ராங் அண்ட் ஆக்டிவ், அந்த வைட்டாலிட்டி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ரைட் பார்ட் எடுத்தா மட்டும் தான் கிடைக்கும். ஆனா மார்க்கெட்ல என்ன நடக்குது, மத்த எக்ஸ்பிராண்ட்ல துளசினா என்டையர் செடியே துளசியை பவுடர் ஆக்கிடுவாங்க, குவான்டிட்டி நிறைய வரணும்னு சொல்லிட்டு. பட் அதுல இருக்கக்கூடிய வேர் சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட் வரதுக்கான வாய்ப்பும் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, அண்ட் 5வது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு த ரைட் எக்ஸ்ட்ராக்ஷன். இது எல்லாமே ஒரு கரெக்டான எக்ஸ்ட்ராக்ஷன் முறையை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். லைக் the herb undergoes an extraction process to get the active ingredient along with other component for maximum efficacy from every tablet. அந்த 2% அர்சாலிக் ஆசிட் நம்மளுக்கு ஒரு டேப்லெட்லயும் இருக்குதுன்னா அப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ஷனும் அந்த எக்ஸாக்ட் சதவீதம் இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து நம்மளோட பாடிக்கு வந்து முழுமையா கிடைக்கும். ஓகே, அண்ட் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன, அந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட், அர்சாலிக் ஆசிடா இருக்கட்டும், விதினலாய்ட்ஸா இருக்கட்டும், பாக்கோசைட்ஸா இருக்கட்டும், டானின்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான மூலக்கூறு ஒரு ஹெர்ப்லயுமே. அது ஒரு ரைட் குவான்டிட்டி ஆஃப் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுனால தான் நம்ம அதை என்ஷூர்ட் அந்த ஒரு எஃபிகசி வந்து நம்மளுக்கு முழுமையா கிடைக்குது. அண்ட் இது ரைட் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்னா எல்லா அனாலிட்டிக்கல் மெத்தட்ஸையும் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம எங்க பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ரைட் ப்ராசஸா எங்க பண்றோம்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட், நம்ம இந்தியால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி கோல்ட் சர்டிஃபைட் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, நிலக்கோட்டையில. அங்கதான் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஃபாலோ பண்றோம். ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்டா வந்து அந்த C2 சப்ளிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து கம்ப்ளீட் எண்ட் ப்ராடக்ட் வரைக்குமே என்டையர் ப்ராசஸ் வந்து நம்ம தான் ஓன் பண்றோம். ஜிஎம்பி சர்டிஃபைட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து நம்மளோட ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி உள்ள ஒரு பிளான்ட் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கு. இதனாலதான் அஷ்யூர்டு குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குது, த ரைட் குவாலிட்டி. ஓகே, ஒரு அஷ்யூர்டு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கிறதுனால எல்லா நியூட்ராசிட்டிக்கல் கைட்லைன்ஸையும் ஃபுட் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா படி நம்ம கம்ப்ளீட்டா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்டேஜ் வந்து ஒரு டேப்லெட்லயுமே கொடுத்துருக்கிறோம். ஸோ த ரைட் குவாலிட்டி இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ரைட் ப்ராடக்ட். ஸோ ரைட் குவான்டிட்டி ஆஃப் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டிசைர்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஹெர்ப் மூலியமாவும் நம்மளுக்கு முழுமையா கிடைக்குது. ஓகே, ஸோ நம்மளோட நியூட்ரலைட் ட்ரெடிஷனல் ஹெர்ப்ஸ் ஆர் 100% சேஃப் பிகாஸ் ஆஃப் திஸ். மார்க்கெட்ல எந்த ஒரு பிராண்டுமே இதை கன்ஃபார்மா சொல்ல முடியாததுக்கான காரணம் என்னன்னா அவங்க இந்த அளவுக்கு ஒரு டீடைல்டான ப்ராசஸை ஃபாலோ பண்றாங்களா. அது ஃபர்ஸ்ட் விதை எங்க இருந்து, அது நான் ஜிஎம்ஓ சீடான்னு கேட்டா தெரியாது, அங்க அது எந்த இடத்துல கல்டிவேட் ஆகுதுன்றது தெரியாது, அண்ட் மேனுஃபேக்சர் பண்ற இடம் எப்படி அதை வந்து கம்ப்ளீட்டா அந்த ஹெர்ப்ல இருந்து டேப்லெட் ஃபார்மேஷனோ இல்ல பவுடர் ஃபார்மேஷனோ பண்றாங்கன்றது யாருக்குமே தெரியாது. பட் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பையுமே வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பண்றதுனால தான் நம்மளோட நியூட்ரலைட் ட்ரெடிஷனல்ஸ் எல்லாமே 100% நம்ம சேஃப்னு சொல்றோம். ஓகே, இப்போ ஒரு சின்ன வீடியோ, இந்த வீடியோல வந்து
நம்மளோட ஃபார்மிங் ப்ராக்டிஸ், பர்டிகுலர்லி நியூட்ரலைட் ட்ரெடிஷனல் ஹெர்ப்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபார்மிங் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்றோன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபாலோட் வித் வந்துட்டு ப்ராடக்டோட டீடைலிங்கை நம்ம பார்க்கலாம். Ancient wisdom tells us that the secret to good health lies in nature. Our grandmothers would crush tulsi leaves and give it to us when we caught a cold. Today we know all those remedies and procedures. But in our busy lives, we don't have time. And also, we can never be sure about quality. Which is why Nutrilite went back to the traditional wisdom, blended it with nature and science to bring you the new traditional herbs range. My family, my ancestors, my parents, they're all farmers. We have grown along with the nature. Now it's a new this thing, people call it as a organic. For us it is not this thing because we have developed our farm only organic way only. At Amway, we partner with such organic farms which follow organic farming practices as per India's national program for organic production standards. Apart from using organic manure, we rotate the crops, which means we grow different crops in every patch of land every year and make sure that the fertility of the soil is retained. Nitrogen is more than 78% in the air. That nitrogen, which is freely available, they are buying it in the form of urea, spending so much amount and spoiling the soil also and killing the microorganisms. Leguminous plants have that nodes in the roots. This plant absorbs nitrogen from the air. Through that nodes, it releases the nitrogen. Neighboring plant, it absorbs that nitrogen. Some plants will be very good in growth and good yield and resistant to pest attack. So those are the resistant varieties which should be used for the next sowing. That way you can go on improving your quality of seeds. We also ensure the best harvesting practices. We always harvest at this stage when the active ingredient is at its peak. So that stage is, you can make out just by this pink color. The medicinal property will be at peak if you harvest at this stage when it is still pink. We take special care to provide you potency by infusing the goodness of over 100 dried organic tulsi leaves in one tulsi tablet. Ashwagandha is a dryland crop. We do the sowing at the end of the monsoon. It will be strengthened because it has to absorb moisture. It has to go up to the water level. So root develops and we need root, more root. These farming practices not only ensure a good produce, but also help the farmers to grow and get good prices for their produce. When I told them about sustainable way and they will make good profits, initially they were hesitant, but I forced them to start it in a smaller area. ಇಲ್ಲಿ ತನಕನೂ ಇದನ್ನ ಮಾಡ್ಕೊತ ಬಂದೀನಿ. ಹೊಳ್ಳಿ ನನಗೆ ಬೇರೆ ಏನೋ ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡಬೇಕು, ನಾನು ಮತ್ತೆ ಮುಂದೆ ಸಿಟಿ ಸೇರಬೇಕು ಅಥವಾ ಬೇರೆ ಯಾವ್ದಾರ ಒಂದು ಕೆಲಸ ನೋಡಬೇಕು ಅನ್ನುವಂಥ ಉದ್ದೇಶ ಇವತ್ತಿನವರೆಗೆ ಬಂದಿಲ್ಲ, ಬರೋದನ್ನೇ ಇಲ್ಲ. ತುಳಸಿ ಬೆಳಿತೀವಿ ರೀ, ಮೊದ್ಲಾಗ ಹತ್ತಿ ಶೇಂಗಾ ಮೆಣಸಿನ್ಕಾಯಿ ಬೆಳಿತಿತ್ತು ರೀ. ಅದ್ರದ್ದು ಭಾಳ ಖರ್ಚು ಬರ್ತೈತೆ ರೀ. ಇದು ಖರ್ಚು ಕಡಿಮೆ ಐತ್ರಿ, ಲಾಭ ಜಾಸ್ತಿ ಬರ್ತೈತೆ ರೀ ಅದ್ರದ್ರೆ. ಇದು ಲಾಭಕ್ಕಂತ ನಾವು ಆಚಕ ಮಾಡೋದ್ರಿ, ಲಾಭನೂ ಆಚಕನ ರೀ, ಯಾರಾದ್ರೂ ಮಾಡೋದು ನಾವು. First they got out of their debts, then they started saving money and they started using it for buying land. The organic practices make the soil richer and the growth sustainable, thus transforming the economy and the overall lives of the farmers. I was going to Gadag via Ulkoti. The small children, they were waiting at the Ulkoti bus stop. The bus was delayed. They were crying there. They were hungry. I called a meeting of some people from all the communities. I said this should not happen to our children.
the small kids, they cannot go to other place for school. They should get quality education here only. So that itself we formed an society, and within next year itself we started a school. Rambo is an international company. The science and the traditional things going together. Plants grown organically with good farming practices produce herbs that are pure, safe, and potent. And such herbs are used in our traditional herbs range. When the best of nature, best of science, fuses with the best of traditional wisdom, you are sure to get an overall betterment of life. ஓகே, ஒரு டீடைல்டு வீடியோ பார்த்தோம். எந்த அளவுக்கு நம்ம ஒரு குவாலிட்டி ஸ்டோரி நம்ம மெயின்டைன் பண்றோன்றத ஒரு டீடைல்டா நம்ம பார்த்தோம். ஸோ இனிஷியலா டிசம்பர் 2017 நம்ம லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் நியூட்ரலைட் ட்ரெடிஷனல் ஹெர்ப்ஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைட் அஸ்வதந்தா, நியூட்ரலைட் பிரம்மி, நியூட்ரலைட் துளசி அண்ட் நியூட்ரலைட் அமலாக்கி, விபுதாக்கி, ஹரிதாக்கி. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுமே எந்த அளவுக்கு நம்மளுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் ஆன் ஹெல்த் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஒரு ஹெர்ப்மே எடுக்கும் போதுன்றத இப்ப டீடைல்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட நியூட்ரலைட் துளசி. ஓகே, ஸோ துளசி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து துளசில இருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு. பட் எந்த அளவுக்கு நம்ம துளசி சாப்பிட்டா அந்த எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும்? அண்ட் துளசியில வந்து இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மூலக்கூறு என்ன, அது நம்ம பாடியில லைக் நம்ம இதை எடுக்கும் போது உட்கொள்ளும் போது எந்த அளவுக்கு அது கம்ப்ளீட் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ துளசி அப்படின்னாலே அந்த ஹெர்போட பெனிஃபிட், ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்துட்டு இட் சப்போர்ட் இம்யூனிட்டி. இதுல வந்துட்டு போட்டன்ட் அடாப்டஜன். ஓகே, போட்டன்ட் அடாப்டஜன் வந்துட்டு துளசியில இருக்கிறதுனால, அதுவும் நம்மளோட வெரைட்டி ஆஃப் துளசி, நம்மளோட நியூட்ரலைட்ல இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் துளசியில வந்துட்டு இந்த போட்டன்ட் அடாப்டஜன் அதிகமா இருக்கிறதுனால நம்ம அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்குது. அண்ட் என்டியூரன்ஸ் லெவல், போட்டன்ட் அடாப்டஜன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த என்டியூரன்ஸ் லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சோர்வா, ஒரு ஃபெட்டிக்கா ஃபீல் சுச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதை நீக்கி அந்த என்டியூரன்ஸ் லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுல, அந்த சுறுசுறுப்பா வச்சிருக்கிறதுக்கு இன்க்ரீஸ் பண்றதுல ஒரு முக்கியமான ஆற்றல் இந்த போட்டன்ட் அடாப்டஜன் ப்ளே பண்ணுது. அது நம்மளோட நியூட்ரலைட் துளசியில இருக்கு. அண்ட் அது மட்டும் கிடையாது, நம்ம ஹார்மோன் லெவல்ஸை வந்துட்டு பேலன்ஸ் பண்றதா இருக்கட்டும், பாடி ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு நார்மலைஸ் பண்றதா இருக்கட்டும், அண்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லக்கூடிய அந்த கார்டிசால், அந்த ஹார்மோன் லெவலை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி இன் செக்ல வச்சிருக்கிறது இந்த போட்டன்ட் அடாப்டஜன்ன்றதோட ஆற்றல். ஓகே, அதுவும் இல்லாமல் நம்ம துளசியில வந்துட்டு ஒரு கிரேட்டர் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்னா என்னன்னா, ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் சொல்லுவாங்க. இன் டீட்டெயிலா நம்ம போய் பார்த்தோம்னா, ஆக்சிடேஷன்ன்றது ஒரு ப்ராசஸ், அதற்கு நேர்மறையா இருக்கக்கூடியது தான் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு ப்ராசஸ். ஆக்சிடேஷன்ன்றது வந்து ரெகுலரா நடக்கிறதுனால தான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த செல் ஆர்கானிசம் எல்லாமே டேமேஜ் ஆகுது. ஸோ அது ஆக்சிடேஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சிடேஷன்ன்றது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அது கண்டினியூஸா ப்ரொடியூஸ் ஆகுறதுனால இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணி இதுவே ஒரு செயின் ரியாக்ஷனா ஃபார்ம் ஆயிட்டு நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த செல் ஆர்கானிசத்தை வந்துட்டு டேமேஜ் பண்றது தான் இந்த ஆக்சிடேஷன். அதுல இருந்து நம்மள காப்பாற்றக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட். அது முழுமையா நம்மளோட துளசியில இருக்கு. ஓகே, ஸோ எப்படி எனக்கு வந்துட்டு இந்த கம்ப்ளீட் பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட துளசியில வந்து உங்களுக்கு இந்த அர்சாலிக் ஆசிட், ஓகே, இந்த முக்கியமான மூலக்கூறு, இந்த ஒரு ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் வந்துட்டு இந்த அர்சாலிக் ஆசிட், ஒரு டேப்லெட்லயுமே 2% வந்துட்டு அர்சாலிக் ஆசிட் இருக்கிறதுனால தான் அந்த கம்ப்ளீட் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, சோ நம்ம அதனால தான் ஒரு துளசி டேப்லெட் வந்துட்டு கிட்டத்தட்ட 100 ட்ரைட் ஆர்கானிக் லீஃப்க்கு வந்து நம்ம சமம்ன்றத சொல்றோம். ஓகே, சோ ஒரு 100 நன்கு காய்ந்த ஆர்கானிக் லீஃப் மூலியமா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த 2% அர்சாலிக் ஆசிட் கிடைக்கும்.
அதனாலதான் ஒரு டேப்லெட்லயுமே வந்துட்டு 2% அர்சாலிக் ஆசிட் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனாலதான் ஒரு டேப்லெட் வந்துட்டு 100 ட்ரைடு ஆர்கானிக் லீவ்க்கு சமம் நம்ம சொல்றோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். நிறைய பேர் நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட போயிட்டு துளசி வந்து நம்ம நியூட்ரலைட்ல வந்து இருக்கு, அதுல நம்மளுக்கு கம்ப்ளீட் பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம சொல்லும்போது, துளசி செடி எங்க வீட்லயே இருக்கு, எங்களுக்கு வந்துட்டு இது எதுக்கு நாங்க ஒரு டேப்லெட்டா எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதற்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேச வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஒரு டேப்லெட் ஆஃப் நியூட்ரலைட் துளசியை கூட அந்த மொத்த பிளான்ட் அந்த செடியோட கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அது மரபணு மாற்றப்பட்ட விதையா கேட்டா கண்டிப்பா தெரியாது. ஆர்கானிக் முறையில வந்துட்டு அவங்க அந்த மட்டை வந்து கல்டிவேட் பண்ணிருக்காங்களா, அந்த மண்ணை வந்து கல்டிவேட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா தெரியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த செடியில மொத்தமா 100 இலைகள் இருக்குமான்னு கேட்டாலே ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு டேப்லெட்டே வந்துட்டு நம்ம 100 நன்று காய்ந்த ஆர்கானிக் இலைகளுக்கு சமம் நம்ம சொல்றோம். ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டா சொல்லணும். வெறும் ஜஸ்ட் ஒரு 2-3 இலை துளசி எடுத்து சாப்பிட்டா அதோட பெனிஃபிட் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி ரைட் வே அண்ட் த ஸ்மார்ட் வே ஆஃப் டேக்கிங் துளசி. நாட் ஒன்லி துளசி, எல்லா ட்ரெடிஷனல் ஹெர்ப்ஸுமே நம்மளோட நியூட்ரலைட்ல நம்ம கம்ப்ளீட்டா சயின்டிபிக்கலா நம்ம வந்து ஒரு பெஸ்ட் அதுல இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறை வந்துட்டு எந்த ஒரு ப்ராசஸ்லயுமே லூஸ் பண்ணாம முழுமையா நம்ம தரோம். ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோல வந்துட்டு அஸ்வதந்தா. ஸோ அஸ்வதந்தா அப்படின்னாலே வந்து இட் சப்போர்ட் வைட்டாலிட்டின்னு தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ வைட்டாலிட்டினா என்ன? ஸோ வைட்டாலிட்டின்றது எப்பவுமே ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காகவும் ஆக்டிவாகவும் எனர்ஜியாகவும் இருக்கிறாரு அப்படின்னும் போது அதுதான் வைட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வைட்டாலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் அஸ்வதந்தா. ஓகே. ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஈஸ் அவுட் பண்ணிடும் கம்ப்ளீட்டா. அப்புறம் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், ஓகே, நம்மளோட நர்வ் சிஸ்டத்தை வந்துட்டு கம்ப்ளீட்டா காம் டவுன் பண்ணி பாடியை வந்துட்டு ரீவைட்டலைஸ் பண்ணி பாடி ஃபங்க்ஷனை வந்து பூஸ்ட் பண்றதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றது அஸ்வதந்தா. ஓகே. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறு என்னன்னு பாத்தீங்கன்னா விதனலாய்ட்ஸ் என்ற மூலக்கூறு ஒரு டேப்லெட்லயுமே 2.5% வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கிறோம். ஸோ அந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் மூலியமா தான் இந்த பெனிஃபிஷியல் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த வைட்டாலிட்டி ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங் வந்து ஸ்ட்ராங் ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்கிற அந்த வைட்டாலிட்டி வந்து முழுமையா நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் இன் திஸ் கேட்டகரி வந்துட்டு நம்மளோட நியூட்ரலைட் பிரம்மி. ஸோ பிரம்மி வெள்ளாரை அப்படின்னு நம்ம சொல்லும் போது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஞாபக சக்தியை வந்து கூட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சயின்டிபிக்கலா வந்து பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து மென்டல் அஜிலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ மென்டல் அஜிலிட்டினா என்னன்னா எப்பவுமே நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வந்து நம்மளோட மைண்டை வந்து குயிக்காவும் ஷார்ப்பாவும் எப்போ நம்ம வச்சிருக்கிறோமோ அதுதான் மென்டல் அஜிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மென்டல் அஜிலிட்டிக்கு சப்போர்ட் பண்றது தான் வெள்ளாரை பிரம்மி. இது எப்படி இது சப்போர்ட் பண்ணுதுன்னா நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட ஃபங்க்ஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுனால, அது எங்க நடக்குது அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளோட பிரெயின்ல நடக்குது. அது இம்ப்ரூவ் பண்றதுனால நம்மளுக்கு அட்டென்ஷனா இருக்கட்டும், அலர்ட்னஸா இருக்கட்டும், கான்சென்ட்ரேஷன், இது எல்லாமே கம்ப்ளீட்டா இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் அந்த முழுமையான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு டேப்லெட்லயுமே 20% வந்துட்டு பாக்கோசைட்ஸ் இருக்கு. ஸோ த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் ஆஃப் பிரம்மி, வெள்ளாரையில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்கோசைட்ஸ் 20% ஒரு டேப்லெட்லயுமே இருக்கு. அதனாலதான் அந்த கம்ப்ளீட் பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு முழுமையா கிடைக்குது. ஓகே. அண்ட் த ஃபோர்த் ப்ராடக்ட் இன் திஸ் கேட்டகரி வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷனாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஆர் காமன் பட் ஆர் ஆல்சோ த லீஸ்ட் டாக்ட் அபவுட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் தான் நியூட்ரலைட் அமலாக்கி விபிதாக்கி ஹரிதாக்கி. ஸோ எதனால டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் மேக்சிமம் ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு அக்கர் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா எராட்டிக் ஈட்டிங் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்டை வந்து சாப்பிட்றோம். எல்லாமே ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராசஸ்டு பேக்டு ஃபுட் இந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நம்ம சுவாசிக்கிற காற்றும் நம்மளோட செரிமானம், நம்மளோட டைஜஷனை வந்து பாதிக்கும். பொல்யூட்டட் என்விரான்மெண்ட். நான் மினியை பத்தி பேசும்போது நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. அண்ட் ஃபுட் அடல்ட்ரேஷன், கலப்படம். நம்ம உணவு எல்லாமே கலப்படம் தான் உச்சத்துல இருக்கு. அதனாலையும் நம்மளோட
டைஜஷன் வந்துட்டு எஃபெக்ட் ஆகும். அண்ட் நம்ம எடுத்துக்கிற உணவுல வந்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த நார்ச்சத்து முழுமையா இல்ல. அண்ட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சத்துகள் மேக்ரோ நியூட்ரியண்டா இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்தா இருக்கட்டும் இல்ல மைக்ரோ நியூட்ரியன்ட், இது எதுவுமே பாடியில முழுமையா அப்சார்ப் ஆகல, டயட்ல இருந்தும் முழுமையா கிடைக்கல. ஓகே, சோ அமலாக்கி விபித்தாக்கி ஹரிதாக்கி. ஸோ இதனால என்ன பெனிஃபிட், இது நம்ம ரெகுலரா எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் சப்போர்ட் டைஜஷன். ஓகே, நம்மளுக்கு அந்த செரிமானத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இதனால என்ன நடக்கணும், நம்மளோட பசி அப்பிடேட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிடும். இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு ரெகுலரா கரெக்டான டைம்ல வந்து நம்மளுக்கு பசிக்கும், கரெக்டான டைம்ல உணவு எடுத்துப்போம். அண்ட் உங்களுக்கு அந்த டைஜஷனும் ப்ராப்பரா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட கோலன் ஹெல்த்துக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்றது. நம்ம எப்படி வந்து நம்ம பாடியை வந்துட்டு கிளென்ஸ் பண்றோம், டெய்லி வந்துட்டு குளிக்கிறதுனால கிளென்ஸ் பண்ணி கிளீனா வச்சிருக்கிறோம் டே இன் டே அவுட். அதே மாதிரி நம்மளோட இன்டர்னல் ஆர்கன் வந்துட்டு டெய்லி, இப்போ நம்ம எப்படி வெளியில வந்து டெய்லி பாத் பண்றோமோ குளிக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளோட இன்டர்னல் ஆர்கன் வந்துட்டு இன்டர்னல் பாத் எடுக்கிற மாதிரி கிளென்ஸ் பண்றது, நம்மளோட கோலனை வந்துட்டு கிளென்ஸ் பண்றது, குடல்ல வந்துட்டு கிளென்ஸ் பண்றது வந்து உங்களுக்கு இந்த ஏவிஹெச்ன்றது அமலாக்கி விபித்தாக்கி அரித்தாக்கி, நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய், இது 3 காம்பினேஷன்ல எடுக்கும்போது அந்த குடல் வந்து சுத்தமாகுது. குடல் சுத்தம் உடல் சுத்தம் சொல்லுவாங்க. அந்த கோலன் ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இதனால அசிடிட்டியா இருக்கக்கூடிய அந்த ஹைப்பர் அசிடிட்டியா இருக்கக்கூடிய அதை சூத் அவுட் பண்ணுது. பாடி சிஸ்டத்தை வந்து டோட்டலா டீடாக்சிஃபை பண்றதுல ஒரு முக்கியமான ரோல் வந்துட்டு இந்த அமலாக்கி விபித்தாக்கி ஹரிதாக்கி பிளே பண்ணுது. ஓகே, சோ இதுல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மூலக்கூறு என்னன்னு பாத்தீங்கன்னா, டானின்ஸ்ன்ற ஒரு முக்கியமான மூலக்கூறு ஒரு டேப்லெட்லயுமே 30% நம்ம கொடுத்துருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு அந்த முழு பெனிஃபிட் கிடைக்குது. அதுவும் நம்ம மார்க்கெட்ல எல்லாம் வந்துட்டு இது திஃபுலான்னு சொல்லுவாங்க, அது ஆயுர்வேதிக் நேம். ஓகே, நம்ம வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ல இருக்க அந்த ஹெர்பை யூஸ் பண்றதுனால அந்த ஹெர்போட நேமே அமலாக்கி விபித்தாக்கி அரித்தாக்கி, நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் நம்ம சொல்றோம். அண்ட் மார்க்கெட்ல எக்ஸ்பிரான்ஸ்ல எல்லாமே மொத்தமா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த விதை, அந்த சீடை கூட கிரஷ் பண்ணி பவுடர் ஆக்கி உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த விதையை நம்ம சாப்பிட்டா நிறைய சைடு எஃபெக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம இந்த நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காயில மேல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட் பெரிகார்ப் ஓட மட்டும்தான் நம்ம கிரஷ் பண்ணி நம்ம அதுல இருந்து மட்டும்தான் அந்த டேப்லெட்டை நம்ம உருவாக்குறோம். அதுல இருந்து மட்டும்தான் இந்த 30% டானின்ஸ் எடுக்கிறதுனால அந்த முழு பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்குது. ஓகே, சோ நம்மளோட ஃபைபர் அலாங் வித் ஏவிஹெச் எடுக்கும்போது ஃபைபர் வந்து பவுல் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளோட டைஜஷனுக்கு. அதே மாதிரி ஏவிஹெச் வந்துட்டு உங்களுக்கு கோலனை கிளென்ஸ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டைஜஸ்டம், அந்த கம்ப்ளீட் அந்த செரிமானம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா இருக்கக்கூடியது தான் நம்மளோட ஏவிஹெச் அலாங் வித் ஃபைபர். ஓகே, ஸோ இப்போ டீடைல்டா 4 ப்ராடக்ட்ஸை பார்த்தோம். அதை பத்தி ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம். நான் இப்போ சொன்னது எல்லாமே ஒரு ரீகேப்பா இருக்கும், எப்படி எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு அனிமேட்டட் வீடியோ. அண்ட் ஃபாலோட் வித் வந்துட்டு 2 அடிஷனல் ப்ராடக்ட் இந்த போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ஹெல்த் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் டீடைல்டா பார்க்கலாம். இந்தியாவில் பாரம்பரிய மூலிகைகள் மூலமாக தீர்வு கண்டதற்கான நீண்ட வரலாறு உள்ளது. பாரம்பரிய மூலிகைகளை அடிப்படையாக கொண்ட பல்வேறு பொருட்கள் சந்தைகளில் கிடைக்கின்றன. ஆனால் அவற்றில் சேர்க்கப்பட்டுள்ள மூலிகைகள் சுத்தமான மற்றும் பாதுகாப்பானவையா, ஆற்றலுடன் செயல்படுமா? கார்ல் ரெஹன்பர்க், நியூட்ரிலைட்டின் நிறுவனரான இவர் தாவரத்தின் அடிப்படையிலான இணை ஊட்டச்சத்துக்களை உருவாக்கினார். இயற்கையின் சிறந்த பலன்களை எப்படி கண்டறிவது, அதனை அறிவியல் முறையில் சீர்படுத்துவது என்பதை கண்டறிந்து அதன் விளைவாக சுத்தம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் அடிப்படையில் உங்களுக்கு தலைசிறந்த பொருட்களை வழங்குகிறார். அதன் விளைவாக நியூட்ரிலைட் இன்று உலகின் நம்பர் 1 விற்பனையாகும் வைட்டமின் மற்றும் இணை உணவு பிராண்டாக திகழ்கிறது. பல்வேறு பழமையான ஆவணங்கள், பரிசோதிக்கப்பட்ட விஞ்ஞானம் சார்ந்த புத்தகங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்து பல்வேறு குருக்கள் மற்றும் வல்லுநர்களுடன் பேசியதன் அடிப்படையில் தற்போது நியூட்ரிலைட் உங்களுக்கு சுத்தம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் ஆகியவற்றை வழங்கக்கூடிய பல்வேறு வகையான பாரம்பரிய மூலிகைகளை வழங்க தயாராக உள்ளது. நாங்கள் ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் பராமரிக்கக்கூடிய 4 மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகைகளை தேர்வு செய்து அவற்றை இந்தியாவில் உள்ள மிகச்சிறந்த இடங்களிலிருந்து கொண்டு வந்துள்ளோம். இப்படித்தான் இயற்கையில் சிறந்தது, அறிவியலில் சிறந்தது மற்றும் பாரம்பரிய ஞானத்தில் சிறந்தது ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் எங்களது முயற்சி துவங்கியது. இது சரியான மூலிகைகளை அடையாளம் காண்பதில் இருந்து மட்டும் துவங்குவதில்லை, மாறாக எங்களது கடுமையான ஊட்டச்சான்று தர நிலைகளுக்கு தகுதி பெறக்கூடிய சரியான பண்ணைகளுடன் கூட்டணி அமைப்பதிலும் உள்ளது. வழங்குகிறோம் நியூட்ரிலைட் பாரம்பரிய மூலிகை வகைகள்.
அஸ்வகந்தா உற்சாகத்தை வழங்க உதவுகிறது. ஆம்லாக்கி, விபிதாக்கி மற்றும் ஹரிதாக்கி ஆகியவை செரிமான உறுப்புகளை பலப்படுத்துகின்றன. பிரம்மி மன வலிமையை மேம்படுத்த உதவுகிறது. துளசி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. இவைதான் இந்தியாவிலேயே PSPயை உறுதி செய்யும் முதல் தரமான பொருட்களாகும். PSP என்றால் என்ன? PSP என்பது பியூரிட்டி, சேஃப்டி மற்றும் பொட்டன்சி ஆகியவற்றின் சுருக்கம். சுத்தத்தை உறுதி செய்வதற்காக நாங்கள் மரபணு மாற்றம் செய்யப்படாத விதைகளை பயன்படுத்துகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள வளமான ஆர்கானிக் நிலங்களில் இந்த மரபணு மாற்றம் செய்யப்படாத விதைகள் கவனமாக விதைக்கப்படுகின்றன. மூலிகைகளில் பல்வேறு வகைகள் உள்ளன, ஆனால் அனைத்து வகைகளுக்கும் அதே வீரியம் இருப்பதில்லை. நாங்கள் உறுதியான செயல்திறன் மிக்க மூலிகைகளை கவனமாக தேர்வு செய்கிறோம். நியூட்ரிலைட் ஏறக்குறைய 80 ஆண்டுகளுக்கு மேலாக பின்பற்றி வரும் மிக உயர்ந்த தர நிலைகளின்படி எந்தவிதமான ரசாயன உரங்கள் அல்லது பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாத பண்ணைகளுடன் கூட்டாக இவற்றை செய்கிறோம். இதன் மூலம் மண்ணின் வளம் முழுமையாக பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்கிறோம். அத்துடன் பயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக அவர்கள் ஜீவாமிர்தா எனப்படும் பசுமாட்டு கோமியம், பசுஞ்சாணம் மற்றும் தாவர இலைகளை பயன்படுத்துகிறார்கள். இவை அனைத்தும் ஆர்கானிக் முறையை பின்பற்றுவதில் மிகவும் உதவிகரமாக இருக்கின்றன. பயிர் சுழற்சி முறையை பின்பற்றுவதன் மூலமாக மண்ணின் வள மேம்பாடு மற்றும் ஊட்டச்சத்தும் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. பல மாதங்கள் மிகவும் கவனமாக மேற்பார்வை செய்வதன் பலனாக எங்களுக்கு முழுமையாக வளர்ச்சியடைந்த மூலிகைகள் கிடைத்தன. தொடர் மேற்பார்வை செய்வதால் இந்த மூலிகைகள் சரியான சமயத்தில் அறுவடை செய்வது உறுதி செய்யப்படுகிறது. அதனால் அவற்றில் இருந்து அதிகபட்ச வீரியம் மற்றும் நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த மூலிகைகள் யாவும் ஆர்கானிக் உற்பத்தி தர நிலைகளுக்கான இந்திய தேசிய திட்டத்தின் தேவைகளுக்கு ஏற்ப உள்ளதா என்பதை சரிபார்ப்பதற்காக ஒன்செர்ட் ஏசியா அக்ரி சர்டிபிகேஷன் பிரைவேட் லிமிடெட் மூலமாக பரிசோதிக்கப்பட்டு சான்றளிக்கப்படுகின்றன. அவை பரிசோதனையில் தோல்வியடைந்தால் ஒதுக்கப்படுகின்றன. இவ்வாறு ஆர்கானிக் சான்றளிக்கப்பட்ட மூலிகைகள் அவற்றிற்கான உறுதிப்படுத்தும் செயல்முறைக்காக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வு கூடத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. வீரியத்தை உறுதி செய்வதற்காக அந்த தாவரத்தின் சரியான பாகம் தேர்வு செய்யப்படுகிறது. உதாரணமாக அஸ்வகந்தாவுக்கு அதன் வேரும், துளசிக்கு அதன் இலையும் தேர்வு செய்யப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து இந்த மூலிகைகள் அனைத்தும் அதன் மரபணு அடையாள சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் அந்த மூலிகை தாவரத்தில் உள்ள பல்வேறு வகைகளில் இருந்து மிகச்சரியான வகையை தேர்ந்தெடுக்க முடிகிறது. அதனால் சிறந்த வீரியமும் நல்ல ஆரோக்கியத்திற்கு ஆதரவும் உறுதி செய்யப்படுகிறது. இந்த பரிசோதனைகளை கடந்த பின்னர் மிகச்சரியான மூலிகை தாவரத்தில் இருந்து சரியான பாகத்தை பிரித்தெடுக்கும் செயல்முறை நடைபெறுகிறது. அதன் மூலமாக வீரியமுள்ள பாகம் எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படுகிறது. இந்த பாகங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு உதவி செய்கின்றன. அவற்றை பிரித்தெடுக்கும் போது நாங்கள் அந்த மூலிகையின் முழுமையான நலனையும் பராமரிப்பதை உறுதி செய்கிறோம். பிரித்தெடுத்த பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வு முறைகள் மூலமாக அந்த பொருள் தேவையான பலனை வழங்குமா என்பது பரிசோதிக்கப்படுகிறது. இவ்வாறு பிரித்தெடுப்பதில் உள்ள நன்மை என்னவெனில், இந்த சிறிய மாத்திரை உங்களுக்கு நிறைய பலனை தரும். உதாரணமாக, ஒரு நியூட்ரிலைட் துளசி மாத்திரை நன்கு காய்ந்த 100 ஆர்கானிக் துளசி இலைகளின் நலனை தரும். இறுதியாக இந்த சாறுகள் தமிழ்நாட்டில் உள்ள எங்களது நவீன உற்பத்தி மையத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. லீடு தங்க தரச்சான்று பெற்ற இந்த தொழிற்சாலையில் மிகச்சிறந்த உற்பத்தி நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. இறுதியாக தயாரிக்கப்படும் பொருளில் எந்தவிதமான கலப்படம் மற்றும் பாதிப்பு இல்லாமல் இருப்பதை இது உறுதி செய்கிறது. பல்வேறு தொகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட எங்களது பொருட்களில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை ஆய்வுகளில் இவற்றில் வளமான வீரியமிக்க மருந்து உட்பொருட்களின் தன்மை தொடர்ந்து இருப்பது உறுதியானால் இவற்றில் தரமான மூலிகைகள் உறுதி செய்யப்படுகிறது. இந்த மூலிகைகள் வழங்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நீங்கள் சிறப்பாக பெறுவதற்கு இந்த செயல்முறை அனைத்தும் மிகவும் முக்கியமானது ஆகும். இந்த தனித்தனி மூலிகைகளின் PSP எங்களது பொருட்கள் அனைத்தையும் 1934ஆம் ஆண்டு முதல் சுத்தம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் ஆகியவற்றை வழங்கக்கூடிய பிரீமியம் பொருட்களாக்குகின்றன. ஆகையால் இயற்கையில் சிறந்தது, அறிவியலில் சிறந்தது மற்றும் பாரம்பரிய ஞானத்தில் சிறந்தது ஆகிய அனைத்தையும் நியூட்ரிலைட் மூலமாக பெறுவதற்கு தயாராகுங்கள். ஓகே, ஸோ ஒரு டீடைல்டு வீடியோ பார்த்தோம் நம்ம, அண்ட் அபவுட் 4 ப்ராடக்ட்ஸும் பார்த்தோம். இதுல 2 நியூ அடிஷன் வந்து லாஸ்ட் இயர், உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா 2019ல வந்து
உங்களுக்கு 2 நியூ அடிஷன் 2019 ஜூலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22nd வந்து மதுநாஷினி சுந்தி அண்ட் துவக் நியூட்ரலைட் குளுக்கோஸ் ஹெல்த் லான்ச் பண்ணோம். அண்ட் 2019 3rd அக்டோபர் வந்து நியூட்ரலைட் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் வசாக்கா முலேத்தி அண்ட் சுரசா நம்ம லான்ச் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு நியூட்ரலைட் மதுநாஷினி சுந்தி அண்ட் துவக் ஃபார் சப்போர்ட்டிங் குளுக்கோஸ் ஹெல்த். ஓகே, ஸோ மதுநாஷினி சுந்தி அண்ட் துவக். மதுநாஷினின்றது சிறு குறிஞ்சா இலைகள், சுந்தின்றது வந்துட்டு உலரிஞ்சி, அண்ட் துவக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா லவங்கப்பட்டை. இந்த 3 காம்பினேஷன் ஆஃப் ஹர்ப்ஸ்ல இருந்து தான் இதை நம்ம எடுத்திருக்கிறோம். அண்ட் சிறு குறிஞ்சாம் பத்தி நான் சொல்லணும்னா உங்களுக்கு பை எனி சான்ஸ் வந்துட்டு இந்த சிறு குறிஞ்சா இலைகள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2-3 இலை எடுத்துட்டு அதை நீங்க க்ரஷ் பண்ணி சூ பண்ணீங்கன்னா மட்டும் போதும், மென்னா மட்டும் போதும். உங்களுக்கு அதுல இருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு என்ன ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட் தெரியாது. ஸோ பேசிக்கா நம்மளோட ஸ்வீட் கார்விங்கை வந்துட்டு கம்மி பண்ணிடும் இந்த மதுநாஷினி சிறு குறிஞ்சா இலைகள். அண்ட் சுந்தி உலரிஞ்சி சுக்கு அண்ட் லவங்கப்பட்டை துவக், இது எல்லாமே நம்மளோட தமிழ் பாரம்பரிய உணவு பழக்கங்கள்ல ஒரு ஒன்றாவே இருந்திருக்கு. ஸோ இந்த 3 காம்பினேஷன் நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஹெல்தி குளுக்கோஸ் மெட்டபாலிசம் அண்ட் மெயின்டைன் ஹெல்தி குளுக்கோஸ் லெவல்ஸ். ஓகே, ஒரு கிரேட்டர் சப்போர்ட்டா இருக்கு. சி டயபெட்டிஸ்ல வந்துட்டு டைப் 1 டைப் 2 இது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு விஷயம் என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த குளுக்கோஸ் வந்து நம்மளோட செல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். அதற்கு கீயா இருக்கக்கூடியது தான் இன்சுலின். இதுல எந்த ஒரு பாதிப்பு, இந்த பான்கிரியாஸ் கணையத்துல இருந்து நம்ம செக்ரிகேட் இந்த பீட்டா செல்ஸ் சொல்லுவோம். சோ இந்த குளுக்கோஸ் வந்து அந்த செல்ஸ் யூட்டிலைஸ் பண்ணணும்னா அதோட கீயா வேலை செய்யறது தான் இன்சுலின். ஓகே, இந்த ரொட்டேஷன் ஆஃப் ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலுமே நம்ம அந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தையே வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு நிலைமை போயிட்டு தான் அந்த குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்துட்டு மாறுறதுனால டைப் 1 டைப் 2 வந்துட்டு ஏற்படுது. ஓகே, சோ இப்போ இந்த 3 காம்பினேஷன் ஆஃப் ஹெர்ப்ஸ் நம்ம எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு அந்த ஹெல்தி குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்ண முடியுது. ஜென்ரலா வந்துட்டு குளுக்கோஸ் மெட்டபாலிசம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராசஸ். அதனாலதான் வந்துட்டு அந்த குளுக்கோஸை வந்துட்டு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல் வந்துட்டு யூட்டிலைசேஷனுக்கு நடக்குது. இதுதான் ஹெல்தி குளுக்கோஸ் மெட்டபாலிசம். இதுக்கு ப்ராப்பரா நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதுதான் மதுநாஷினி பிளேஸ் அ வைட்டல் ரோல். இதனால நம்மளோட குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்துட்டு ஹெல்தி குளுக்கோஸ் லெவல்ஸ் எப்பவுமே இன் செக்ல இருக்கும். ஓகே, அண்ட் நம்மளோட கணையம் பான்கிரியாட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், அதை நார்மலைஸ் ஆக்கி அதை பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு நார்மலைஸ் ஆக்குறதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 காம்பினேஷன் சிறு குறிஞ்சா இலைகளா இருக்கட்டும், உலரிஞ்சி சுக்குன்னு சொல்லுவோம், அண்ட் லவங்கப்பட்டை. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது 3 காம்பினேஷன் எடுக்கும்போது லிப்பிட் மெட்டபாலிசத்தையுமே நார்மல் ஆக்கும். லிப்பிட் மெட்டபாலிசம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் அந்த ஃபேட்டி ஆசிட்ஸை வந்துட்டு எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுல வந்து ஒரு லிப்பிட் மெட்டபாலிசம் பிளேஸ் அ வைட்டல் ரோல். இந்த ஹெல்தி லிப்பிட் மெட்டபாலிசத்தை ஒரு நார்மல் லிப்பிட் மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்றதுக்கும் இந்த 3 காம்பினேஷன் ஆஃப் ஹெர்ப்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அண்ட் இதுல ஒரு கிரேட்டர் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிரேட்டர் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. ஓகே, சோ மதுநாஷினி சிறு குறிஞ்சா இலைகள் வந்துட்டு இலைகள் தான். ஸோ ஜிம்னிமிக் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுதான் அந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட். 25% வந்து ஒரு டேப்லெட்லயுமே இருக்கு. சுந்தி வந்துட்டு ரைசோன்ல இருந்து எடுக்கிறோம். கிளிங்கலோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4% ஒரு டேப்லெட்லயுமே இருக்கு. அண்ட் துவக்குன்றது வந்து டோட்டல் பாலிஃபெனால்ஸ் வந்து பார்க்ல இருந்து எடுக்கிறோம். டோட்டல் பாலிஃபெனால்ஸ் வந்துட்டு 10% ஒரு டேப்லெட்லயுமே இருக்கு. ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட், அண்ட் இப்ப இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் வசாக்கா முலேத்தி அண்ட் சுரசா. ஓகே, வசாக்கான்றது ஆடுதொடா இலைகள், முலேத்தின்றது அதிமதுரம், சுரசான்றது ஒரு வகையான துளசி. சோ ஆடுதொடா இலைகள், சோ ஆடுகள் வந்துட்டு அந்த இலைகளை வந்து மேயாது, அதனாலதான் ஆடுதொடா இலைகள் சொல்லுவோம். ஏன்னா இதுல துவர்ப்பு தன்மை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, அண்ட் முலேத்தின்றது வந்து அதிமதுரம், அண்ட் சுரசான்றது ஒரு வகையான துளசி. இந்த 3 காம்பினேஷன் ஆஃப் ஹெர்ப்ஸ் மூலியமா நம்ம எடுக்கிறதுனால
என்ன நடக்குது இந்த வசாக்கா ஆடுதோட இலைகள்னால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தோம்னா, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி கம்ஃபர்ட், நம்மளோட சுவாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி கம்ஃபர்ட்டை ஏற்படுத்துறது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது நேச்சுரலா. இதை வந்துட்டு எக்ஸ்போர்டோரண்ட்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ்போர்டோரண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ப்ராசஸ். அதனால வந்து மியூக்கஸ் வந்து லூசன் ஆயிடும். மியூக்கஸ்ன்றது சளி. அது வந்துட்டு கம்ப்ளீட்டா லூசன் ஆயிட்டு நம்ம இருமும் போதோ இல்ல திம்மும் போதோ வெளியில வருது. ஸோ பேசிக்கா வந்துட்டு நம்ம சுவாச குழா வந்து எப்பவுமே ஃப்ரீயா வச்சிருக்கலாம். எந்த ஒரு சளி அடைப்போ எதுவும் இல்லாம ஃப்ரீயா வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கிற ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் தான் எக்ஸ்போர்டரண்ட். ஸோ அந்த ஒரு எக்ஸ்போர்டோரண்ட்ன்ற ஒரு பெனிஃபிட் மூலியமா உங்களுக்கு இந்த நேச்சுரல் ரெஸ்பிரேட்டரி கம்ஃபர்ட் வந்து வசாக்கா மூலியமா நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட் இருக்கு. நம்ம பாடியில வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் அடிக்கடி நடக்கும். இன்ஃப்ளமேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ அடிபட்டா நம்ம வெளியில வந்து எப்படி வீங்குது, அதே மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸுமே வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கும் இங்கிறது. ஓகே, பர்டிகுலரா நம்ம சுவாசிக்கிற ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11,000 லிட்டர் ஆஃப் ஏரை நம்ம சுவாசிக்கிறோம். நம்மளோட நுரையீரல் லங்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாவே நடக்கும். அந்த இன்ஃப்ளமேஷனை உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் தான் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட். அது வசக்கால இருக்கு. இதனால நம்மளுக்கு ஒரு கிரேட்டர் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் வந்துட்டு கிடைக்குது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி சுரசா ஒரு வகையான துளசி மூலியமா நம்மளுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ல இருந்து நம்மள பாதுகாக்கலாம். அண்ட் இந்த 3 காம்பினேஷன் ஆஃப் ஹெர்ப்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணக்கூடிய இம்யூனோ மாடுலேட்டரி ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ வசாக்கா வந்துட்டு ஆல்கலாய்ட்ஸ். ஓகே, இலைகள்ல இருந்து தான் எடுக்கிறோம். ஆல்கலாய்ட்ஸ்ன்றது தான் அந்த முக்கியமான ஆக்டிவ் இன்கிரீடியன்ட், முக்கியமான மூலக்கூறு. 2% ஒரு டேப்லெட்லயுமே இருக்கு. முளைத்தீன்றது வந்து வேர்ல இருந்து எடுக்கிறோம். கிளிசரிசிக் ஆசிட் வந்துட்டு 5% ஒரு டேப்லெட்லயுமே இருக்கு. சுரசா ஒரு வகையான துளசின்னு சொன்னேன். அதுவும் அர்சாலிக் ஆசிட்ன்ற அந்த மூலக்கூறு 2% வந்து ஒரு டேப்லெட்லயுமே நம்ம கொடுத்திருக்கிறோம். ஓகே, சோ நான் சொன்ன இப்ப எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஜஸ்ட் ஒரே கிளிக்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் த்ரூ இந்த கியூஆர் கோட் ஸ்கேனர். நீங்க ஆண்ட்ராய்டு நம்மளோட மொபைல் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லயும் இல்ல ஆப்பிள் iOSலயுமே நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணீங்கனாலே போதும். அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம மொபைல்லே வந்து வந்துரும். அண்ட் நான் பிளே பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களாலே ஈஸியா பார்க்க முடியும். ஓகே, சோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சர்வீஸ். அது ஈஸியா நம்ம டவுன்லோட் வந்துட்டு கியூஆர் ஆப்னு சொல்லிட்டு நிறைய ஆப் அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நியூட்ரிலைட் ட்ரெடிஷனல் ஹெர்ப்ஸ்ல மட்டும்தான் இந்த கியூஆர் கோடை வந்து நம்ம எம்பர்ட் பண்ணிருக்கிறோம். ஃபியூச்சர்ல வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் நியூட்ரிலைட் போர்ட்ஃபோலியோலுமே வரும். ஓகே, அண்ட் இப்போ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம வந்திருக்கோம். என்னன்னா, இப்ப பார்த்த 6 ப்ராடக்ட் எப்ப எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம், இதனால நம்மளுக்கு எப்படி பெனிஃபிட் கிடைக்குது, அதை ஒரு டீடைல்டா FAQ-வா வந்து நம்ம பார்க்க போறோம். சோ நான் இப்ப சொல்லக்கூடிய 3 ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு துளசி, அப்புறம் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் வசாக்கா, முலேத்தி அண்ட் சுரசா, அதுக்கப்புறம் வந்துட்டு மதுனாஸ்ரீ, சுந்தி அண்ட் துவக். ஓகே, சோ சிறு குறிஞ்சாலைகள், உலரிஞ்சி சுக்கு, அப்புறம் வந்து லவங்கப்பட்டை. இந்த 3 ப்ராடக்டும் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த், அப்புறம் வந்து குளுக்கோஸ் ஹெல்த், அதுக்கப்புறம் வந்து துளசி, இது 3மே வந்துட்டு மார்னிங் அண்ட் நைட் ஈவினிங் ஆஃப்டர் ஃபுட் தான் எடுத்துக்கணும். ஓகே, வெது பால்ல தான், சாரி வெது தண்ணீர், லூக் வார்ம் வாட்டர்னு சொல்லுவோம், வெது தண்ணீர்ல தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஆஃப்டர் மீல்ஸ் தான். ஏதாவது சீசனலுக்காக மட்டும் தான் இதை எடுத்துக்கணுமான்னு கேட்டா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லா சீசனுக்குமே தாராளமா எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஹெர்ப்ஸோட ஆற்றல் வந்து சில மணி நேரத்துக்கு தான் இருக்கும். அதனாலதான் ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் நம்ம சொல்லுவோம். ஸோ அதோட பெனிஃபிட் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கணும்னா அது ஆன் அ டெய்லி பேசிஸ் மார்னிங் அண்ட் நைட் ஆஃப்டர் ஃபுட் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். இது லைஃப் லாங் எடுக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமோ கேட்டா கண்டிப்பா வராது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவே நிறைய வந்துட்டு மூலிகையால உருவாக்கப்பட்ட உணவு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு பெனிஃபிட் தான் எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கும். அண்ட் பர்டிகுலரா துளசி வந்துட்டு 12 வயசுக்கு மேல எல்லாருமே எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்தும் குளுக்கோஸ் ஹெல்த்தும் ஆஸ் பர் FSSAI ஃபுட் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா படியும் நியூட்ராசிட்டிக்கல் கைட்லைன் படியும் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எடுக்கணும்னு நினைச்சா அவங்க அந்த பிசிஷியனை கன்சல்ட் பண்ணி தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ அஸ்வதந்தாவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் அண்ட்
ஈவினிங் நைட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் ஃபுட் தான் எடுத்துக்கணும். அது லூக் வார்ம் மில்க் வெது வெது பால்ல எடுக்கிறதுனால அதோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு முழுமையா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. அண்ட் பிரம்மி பிரம்மி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன், காலையிலயும் மத்தியானமும் ஆஃப்டர் ஃபுட் தான். சாரி, பிரம்மி மட்டும் வந்து பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கலாம். மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்துட்டு பிஃபோர் ஃபுட் ஒரு 5 நிமிஷத்துக்கு பிஃபோர் ஃபுட் வெது வெது தண்ணீர்ல லூக் வார்ம் வாட்டர்ல எடுக்கும்போது அதோட கம்ப்ளீட் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த 6 ப்ராடக்ட்ல ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் பிஃபோர் ஃபுட் எடுக்க முடியும். அது வெள்ளாரை பிரம்மி மட்டும்தான். ஓகே. அஸ்வதந்தா நம்ம சொல்லிட்டோம், அது மட்டும் வெது வெது பால் மார்னிங் அண்ட் நைட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏவிஎச் அமலாக்கி, விபுதாக்கி, ஹரிதாக்கி, நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், ஏவிஎச்னு சொல்லுவோம். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஆஃப்டர்நூன் அண்ட் நைட், ஓகே, ஆஃப்டர் ஃபுட் நம்ம உணவுக்கு அப்புறமா மீலுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இது வந்து வெது வெது தண்ணீர் லூக் வார்ம் வாட்டர்ல எடுத்துக்கிட்டாலே போதும், அதோட கம்ப்ளீட் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ with this, thank you so much. 1 minute.